திருச்சி ஜோன் மெகா ஜாயிண்ட் கிளப் ஸ்பீக்கர் மீட்டிங்கில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தமிழகத்தை டிட்வா புயல் நெருங்கியுள்ள நிலையில் சென்னை எழிலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் மாநில அவசரகால செயல்பாட்டு மையம் பேரிடர்களுக்கான முன்னெச்சரிக்கை மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கிட கேட்கலாம். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலால் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களில் தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதற்காக தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. சென்னை எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரம் செயல்படுகிறது. இதற்காக இங்கு பிரத்யேகமாக கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட பெரிய திரையில் முழுவதுமாக இந்த புயலோட செயல்பாட்டை கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதன் முதல் திரையை பார்த்தோம் என்றால் தற்பொழுது டிட்வா புயலோட அமைப்பு எவ்வாறு உள்ளது என்பது குறித்து விளக்குவதற்காக மிகப்பெரிய திரையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள், குளம், ஏரி, கண்மாய் போன்றவற்றோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்குது, அது முழு கொள்ளளவு, அதுக்கு நீர் வரத்து எவ்வாறு உள்ளது, நீர் வெளியேற்றம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து இங்கிருந்து முழுவதுமாக கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 14க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த தற்பொழுது எந்த பகுதியில் அதிகமாக கனமழை பெய்யுது என்பதை குறித்து இங்கிருந்து இந்த மானிட்டர் மூலமாக தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பகுதியில் தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியுள்ள அந்த மிக கனமழை, ரெட் அலர்ட் எனப்படக்கூடிய மிக கனமழை குறித்த வரைபடம் மூலமாகவும் இங்கு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த சில வாரங்களாக தமிழகத்தில் எவ்வாறு மழை பெய்துள்ளது, குறிப்பாக சில இடங்களில் எந்தெந்த அளவுக்கு மழையின் அளவு உள்ளது என்பது குறித்து ஓவரால் முழுவதுமாக கண்காணிக்கும் வகையில் இந்த மானிட்டர் பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இந்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக எத்தனை உயிரிழப்புகள் உருவாகியுள்ளது, எவ்வளவு பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது, அது மட்டுமல்லாமல் எத்தனை வீடுகள் முழுவதுமாக பகுதியமாக சேதமடைந்துள்ளது, மேலும் உயிரினங்கள், ஆடு, கோழி, அதுபோல உள்ளிட்ட உயிரினங்கள் எவ்வளவு இறந்துள்ளது என்பது குறித்தும் இங்கு ஒட்டுமொத்தமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த மானிட்டர் மூலமாக தொடர்ச்சியாக பல்வேறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த டிட்வா புயல் எவ்வாறு உள்ளது என்பதை விளக்குவதற்காக செயற்கைக்கோள் மூலமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த இமேஜாக பார்க்கப்படுகிறது. இது நேரடியாக பார்க்கலாம். நீங்க இந்த இலங்கை மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த புயலோடது செயற்கைக்கோள் உதவியுடன் இருக்கக்கூடிய வரைபடமாக இது பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 8க்கும் மேற்பட்ட பெரிய திரைகள் மூலமாக சென்னை எழிலக கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 14 மாவட்ட நிர்வாகத்துக்கு தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு வருகிறது. திருச்சி ஜோன் மெகா ஜாயிண்ட் கிளப் ஸ்பீக்கர் மீட்டிங்கில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.